வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ்க்கு சபாநாயகர் பதவி. திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் ஆத்திரம். திமுகவில் அரசியலை ஆரம்பித்து எம்ஜிஆர் மூலம் அதிமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக முன்னாள் பொருளாளருமான ஓ பன்னீர்செல்வம் அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சிருக்கார். இந்த நிலையில் அவருக்கு சபாநாயகர் பொறுப்பு வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. முதல்வராக இருந்தவருக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என ஸ்டாலின் நினைப்பதாகவும் அதற்காக தான் இந்த மெகா ஆஃபரை தந்து இருப்பதா தேனி வட்டாரங்கள் சொல்கின்றாங்க. தேனி மாவட்டம் பெரிய குளத்தை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் ஆரம்பத்தில் குடும்பத்துடன் பால் பண்ணை தொழிலில் ஈடுபட்டு வந்தார். பின்னர் அரசியலில் ஆர்வம் கொண்டு எம்ஜிஆர் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் இணைந்தார். கட்சியில் அமைப்பில் நகரமட்ட பொறுப்பில் இருந்து தொடங்கி மாவட்ட அளவிலான பொறுப்புகள் வரை வகித்த அவர் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டில் அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட சட்ட நெருக்கடி காரணமாக ஓ பன்னீர்செல்வம் முதல் முறையாக தமிழக முதல்வர் அமைச்சராக பொறுப்பேற்றார். பின்னர் 2014ஆம் ஆண்டு மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலைகளில் அவர் மீண்டும் முதல்வராக பதவி வகித்தார். இதன் மூலம் 3 முறை தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற சிலரில் ஓபிஎஸும் ஒருவராக அறியப்படுகிறார். இந்நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனைகள் மற்றும் தலைமை மாற்றங்களின் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் சில முக்கிய அரசியல் முடிவுகளை எடுத்தார். கட்சியில் ஏற்பட்ட பிளவுகள், பின்னர் நடந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகள் ஆகியவற்றின் விளைவாக அவர் துணை முதலமைச்சராகவும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்பேற்றார். எனினும் பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் சட்ட ரீதியான போராட்டங்களையும் அரசியல் முயற்சிகளையும் மேற்கொண்டார். 2024 மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டும் வெற்றி பெற முடியவில்லை. இதற்கிடையில் அவரது ஆதரவாளர்களில் சிலர் வேறு அரசியல் கட்சிகளில் இணைஞ்சாங்க. இந்த சூழலில் அரசியல் நிலை மாற்றத்தின் ஒரு பகுதியாக அவர் திமுகவில் இணைஞ்சிருக்கார். அவருடன் அவரது மகனான முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் குமார் உள்ளிட்ட ஆதரவாளர்களோட திமுகவில் இணைந்திருக்கிறார். இந்த இணைவு தேனி மாவட்ட அரசியல் சமநிலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றாங்க. 3 முறை முதலமைச்சராக இருந்த அனுபவமுள்ள தலைவர் தமிழக அரசியலில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு அவரது வருகை நன்மை பயக்குமா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கு. ஓ பன்னீர்செல்வத்துக்கு மாவட்ட பொறுப்பு வழங்குவது மரியாதை குறைவாக இருக்கும் என்பதால் அவரை திமுக துணை பொதுச் செயலாளராக அறிவிக்க ஸ்டாலின் உறுதியளிச்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மேலும் அவருக்கு மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தால் சபாநாயகர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் என ஸ்டாலின் உறுதியாக கூறியுள்ளாராம். இதனால் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மத்தியில் புகைச்சல் ஏற்பட்டிருக்கிறதாம்.